Page number 34, sum number 13. From the following particulars, calculate total sales. Total sales எவ்வளோன்னு கேட்டிருக்கிறாங்க. particulars கொடுத்துருக்குறாங்க. இது ஃபர்ஸ்ட் நம்ம bills receivable account கண்டுபிடிக்க போகிறோம். debit credit போட்டாச்சு. particulars amount heading எழுதியாச்சு. ஃபர்ஸ்ட் by balance எவ்வளோ இருக்குது 60,000 எழுதியாச்சு. cash எவ்வளவு 1,60,000 இங்கே இருக்குது. ரெண்டாவது by debtors அதாவது பில் டிஸானர் ஆனது 15,000 எழுதியாச்சு. அடுத்து பை பேலன்ஸ் கேரிட் டவுன் 90,000 எழுதியாச்சு. இப்போ 2,60,000 65,000 அதை நேராக இங்கே கொண்டு வந்துட்டோம். அதுலேருந்து பேலன்ஸ் ப்ராட் டவுன் 60,000 இருக்குது. அதை லெஸ் பண்ணோம்னா 2,05,000 இதுதான் டெப்டாஸ் அக்கௌண்ட். பில்ஸ் ரிசீவ்டு டெப்டாஸ்லேருந்து பில்ஸ் ரிசீவ் பண்ணது இந்த அமௌண்ட். அடுத்து டோட்டல் டெப்டாஸ் அக்கௌண்ட் கண்டுபிடிக்கிறோம். பேலன்ஸ் 2,50,000 ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கு, அதை இங்கே எழுதியாச்சு. பில்ஸ் டிஸானர் ஆனது 15,000 எழுதியாச்சு. அடுத்து பை கேஷ் ரிசீவ் 7,25,000 எழுதியாச்சு. பை ரிட்டர்ன்ஸ் இன்வர்ட் 50,000. பை பில்ஸ் ரிசீவபிள் இங்கே நம்ம கண்டுபிடிச்ச அமௌண்ட்டு 2,05,000. பை பேட் டெப்ட்ஸ் 30,000 உங்கள் கணக்கில் இருக்குது. பை பேலன்ஸ் கேரி டவுன் 2,40,000 இங்கே இருக்குது. இப்போ இதெல்லாம் டோட்டல் பண்ணால் 12,50,000 அதை நேராக இங்கே கொண்டு வந்துட்டோம். அதுலேருந்து 2,65,000 லெஸ் பண்ணால் 9,85,000. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது கிரெடிட் சேல்ஸ் பேலன்சிங் ஃபிகர். இப்போது கணக்கில் வந்து டோட்டல் சேல்ஸ் கேட்டிருக்கு. ஸோ டோட்டல் சேல்ஸ் ஈக்குவல் டு கேஷ் சேல்ஸ் ப்ளஸ் கிரெடிட் சேல்ஸ். கேஷ் சேல்ஸ் உங்கள் புக்கில் கொடுத்துருக்குறாங்க 3,15,000 ப்ளஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற 9,85,000 டோட்டல் பண்ணால் 13 lakhs. ஆன்சர் எடுத்து எழுதணும். டோட்டல் சேல்ஸ் ஈக்குவல் டு rupees 13 lakhs. இதோட 13th சம் முடிஞ்சது. நம்பர் 35, சம் நம்பர் 14. ஃப்ரம் த ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ் கால்குலேட் கிரெடிட் பர்ச்சேஸ். கிரெடிட் பர்ச்சேஸ் கேட்டிருக்கிறாங்கப்பா. பர்டிகுலர்ஸ் அமௌண்ட் கொடுத்துருக்குறாங்க, டீட்டெயில்ஸ் இருக்குது. இப்போ டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் போடுறோம். ஹெட்டிங் எழுதியாச்சு. டெபிட் கிரெடிட் போட்டாச்சு. பர்டிகுலர்ஸ் அமௌண்ட் எழுதியாச்சு. ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்கள், ஓப்பனிங் கிரெடிட்டார்ஸ் 1,70,000 அது பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் 1,70,000. ரெண்டாவது பர்ச்சேஸ் ரிட்டர்ன் 2 பர்ச்சேஸ் ரிட்டர்ன் 20,000. கேஷ் பெய்டு டு கிரெடிட்டார்ஸ் 4,50,000 2 கேஷ் பெய்டு 4,50,000. க்ளோசிங் கிரெடிட்டார்ஸ் 2 பேலன்ஸ் கேரி டவுன் 1,90,000. டோட்டல் 6,60,000 வருது. இந்த சைடும் போட்டோம். ரிமைனிங் இருக்கிற 4,90,000 தான் கிரெடிட் பர்ச்சேஸ். பேஜ் நம்பர் 19 ஃபார்மட் பாருங்கப்பா. ஃபார்மட் ஆஃப் டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட். ஹெட்டிங் எழுதுகிறோம். டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் டெபிட் கிரெடிட் டபுள் பேஜ் போடணும். பர்டிகுலர்ஸ் அமௌண்ட். இப்போ டெபிட் சைடு இருக்கிறதெல்லாம் பார்க்குறோம். 2 கேஷ் பெய்டு அமௌண்ட்டு. ரெண்டாவது பேங்க் அக்கௌண்ட் செக் கொடுத்துருந்தாங்கன்னா செக்கோடைய அமௌண்ட்டு. பில்ஸ் பேயபிள் பில் அக்செப்டட் எவ்வளவு அமௌண்ட்டு. அடுத்து டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் பேலன்ஸ் கேரி டவுன் க்ளோசிங் பேலன்ஸ். அடுத்து கிரெடிட் சைடு பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் பை பர்ச்சேஸ் கிரெடிட் பர்ச்சேஸ் பை பேங்க் செக் டிஸானர்ட் பை பில் பேயபிள் டிஸானர் போட்டு கண்டுபிடிக்கிறோம்ப்பா. இப்போ இந்த டோட்டல் கிரெடிட்டார்ஸ் பொறுத்தளவு ஒன்று பில் அக்செப்டட் எவ்வளோங்கிற அமௌண்ட் கண்டுபிடிக்கிறாப்புல இருக்கும், அல்லது பர்ச்சேஸ் கிரெடிட் பர்ச்சேஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறாப்புல இருக்கும். பேலன்சிங் ஃபிகர் இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று நம்ம கண்டுபிடிக்கிறாப்புல இருக்கும். இதை வச்சு தான் நம்மளுடைய புக் எக்ஸசைஸில் 14th சம்மு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஃபார்மேட் ஆஃப் பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் ஹெட்டிங் போட்டோம். டெபிட் கிரெடிட் பர்டிகுலர்ஸ் அமௌண்ட் போட்டாச்சு. இப்போ டெபிட் சைடு 2 கேஷ் ஆர் பேங்க் பில் பேயபிள் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அது இங்கே. ரெண்டாவது சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் அதாவது பில் பேயபிள் டிஸானர் ஆனது 2 பேலன்ஸ் கேரி டவுன் க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குங்க. நெக்ஸ்ட் கிரெடிட் சைடு பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் பை சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் பில் அக்செப்டட். இதுதான் நம்ம பேலன்சிங் ஃபிகர் கண்டுபிடிக்கிறாப்புல இருக்கும். இந்த ஃபார்மேட் ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் கால்குலேட் டோட்டல் பர்ச்சேஸ் கேட்டிருக்கிறாங்க. பர்டிகுலர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன அக்கௌண்ட் போட போகிறோம்னா பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட். 2 ஃபார்மேட் ஆல்ரெடி பார்த்தோம். அந்த 2 ஃபார்மேட்டும் இந்த அக்கௌண்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டில் பர்டிகுலர்ஸ் அமௌண்ட் போட்டாச்சு. டெபிட் கிரெடிட் போட்டாச்சு. ஃபஸ்ட்டு டெபிட் சைடு
பெய்டு ஃபார் பில்ஸ் பேயபிள். பில்ஸ் பேயபிளுக்கு எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருக்கோம்? 30,000. அதை இங்கே போட்டணும். டு பேலன்ஸ் கேரிட் டவுன், கடைசியாக இருக்கிற அமௌண்ட் 20,000 அது போட்டாச்சு. இந்த சைட் பை பேலன்ஸ் ப்ராட் டவுன், மொதல் எவ்வளோ பணம் இருந்தது? 25,000 அது போட்டாச்சு. இப்போ இந்த சைட் 50,000 இருக்குது, அது நேராக இங்கே கொண்டு வந்துட்டோம். 50,000 மைனஸ் 25,000, 25,000. இதுதான் சன்ட்ரி கிரெடிட்டாஸ். ப்ராக்கெட்டில் பில்ஸ் பேயபிள் அக்செப்டட். நம்ம ஃபார்மெட்டில் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் பேலன்சிங் ஃபிகர் கண்டுபிடிக்கிறது. அதுக்கடுத்து டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட், அதுக்கு டெபிட் கிரெடிட் போட்டுக்கணும், பர்டிகுலர்ஸ் போட்டுக்கணும், அமௌண்ட் போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு உங்கள் கணக்கில் பாருங்கள் கேஷ் பெய்டு இருக்குதான்னு பாருங்கள். எவ்வளோ பே பண்ணியிருக்கிறாங்க? 1,20,000 இந்த இருக்குது. அந்த அமௌண்ட்டை இங்கே போட்டாச்சு. அடுத்து பர்ச்சேஸ் ரிட்டர்ன் 15,000 போட்டாச்சு. அடுத்து பில்ஸ் பேயபிள், இந்த 25,000 வந்து இங்கே நம்ம கண்டுபிடிச்ச அமௌண்ட்டு 25,000 போட்டாச்சு. டூ பேலன்ஸ் கேரிட் டவுன், கடைசியாக இருக்கிறது 25,000 அது போட்டாச்சு. இப்போ கிரெடிட் சைட் பை பேலன்ஸ் ப்ராட் டவுன், முதல்ல எவ்வளோ இருக்குது? 30,000 அந்த அமௌண்ட்டை இங்கே போட்டாச்சு. இப்போ நம்ம கிரெடிட் பர்ச்சேஸ் கண்டுபிடிக்க போகிறோம். 1,85,000 இந்த சைடு வருது. இந்த சைடு அதே அமௌண்ட் போட்டு 30,000 லெஸ் பண்ணால் 1,55,000. இது வந்து கிரெடிட் பர்ச்சேஸ். இப்போது நம்மளுக்கு கணக்கில் கேட்டுக்கிறது டோட்டல் பர்ச்சேஸ். So total purchase equal to cash purchase plus credit purchase. Cash purchase உங்கள் கணக்கில் பாருங்கள் 2,25,000 கொடுத்துருக்காங்க, அதை எடுத்து எழுதிக்கோங்க. ப்ளஸ் நம்ம இங்கே கண்டுபிடிச்சோம் 1,55,000 போட்டால் அமௌண்ட்டு 3,80,000. ஆன்சர் எடுத்து எழுதணும். பில்ஸ் பேயபிள் நம்ம கண்டுபிடிச்ச 25,000, கிரெடிட் பர்ச்சேஸ் 1,55,000, டோட்டல் பர்ச்சேஸ் 3,80,000. சம் எல்லாமே மார்ஜினில் நான் எப்படி எழுதியிருக்கிறேனோ அமௌண்ட்டு எல்லாமே இதே மாதிரி இருக்கணும். இந்த சைடில் எழுதுறீங்க, அதெல்லாம் எழுதக்கூடாது. மார்ஜினில் கொஸ்டின் நம்பர் மட்டும்தான் இருக்கணும்.